வாங்கன்னு போடா. எங்கடா அங்கே வரேன்னு இதுல இறங்கண்ணே. போட்டு போட்டு விடு போட்டு விடு அங்கதான் இல்லை போ. அவன் அங்கேயும் அங்கே போகிறா இதுவா இல்லை போ. மூடிட்டாங்க மூடிட்டாங்க மூடிய பண்ண வேண்டாம். தாமதம் தண்ணி குடியும். இல்லையாப்பா கட்ட தம்பி கருப்புல வேணுங்கண்ணே. என்றா சிரிப்பு குட்டி மேலும் சிரிப்புனா சிரிப்பு இல்லை. அங்கே தான் நிறைய இருக்குது. இப்போ நல்ல தலையாக இருக்குது. கருப்பலாந்தலையில் அத்தனை நல்லது இருக்குது. முடியை பராமரிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது எல்லாத்துக்குமே கருப்பலாந்தலை நல்லது. ஆனால் எந்த குழம்புல போட்டாலும் கருப்பலாந்தலை எடுத்து ஓரம் கட்டிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா கருப்பலாந்தலையை வெளியே எடுத்து எரிய வேண்டியதில்லை. நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். செடியை கொட்டி நட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் தழையிறதில்ல. எல்லோரும் வச்சா இப்படி இப்படி கருப்பலாந்தலை செடி வளர்றதில்லை. இப்படி பொது போட்டில் வளர்கிற மாதிரி வீட்டில் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வளர்றதில்ல. கொஞ்சம் நாள் ஆகுது. கருப்பலாந்தலை ஒடிச்சிக்கலாம். இல்லையாப்பா வேணும். கண்டு போங்க போய் வாசம் போலாம். தேசா பழம் பாரு, ஒரு பழுத்த பழம் இருக்குது. எப்படி பறிக்கிறது? பழம் ஒன்று இருக்குது, சாப்பிட்டு பார்க்கா பழம் அது எட்டாது. போங்க போலாம். போங்க தம்பி. போக மாட்டேங்கிறவ நீ போ வளையப்பட்டு. தம்பி கருப்பலாந்தலை அடிச்சுக்கிட்டு போயிட்டு வாருங்கண்ணே. அதான் 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 ஏ சாமி பார்த்து போ சாமி. கண்ணே முள்ளு கிடக்கும் பார்த்து போங்க சாமி. போ. அந்த பூண்டில் ஏன் போகணும்? இப்படி தரத்தில் போகலாம்.
அண்ணன் போயிட்டான் பாரு, அண்ணன் போயிட்டான் பாரு, போனி திருப்ப சட்டை காட்டுல. இந்த காட்டில் நக்கரி போயிருக்கண்ணு. போ போ கீழே. கருப்பில் இருந்தாலும் அடிச்சு வந்தாச்சு. போய் தண்ணி கிடக்கணும், அலாசிக்கலாம். பூச்சி புழுகு இருக்குது, நல்லா அலாசி எடுத்துக்கணும். கருப்பில் தழை புழு இல்லாத தலையாக பார்த்து நல்ல தலையை உருவி எடுத்துக்கலாம். வேண்டாம், புழு தலை உனக்கு தெரியாது. சரி உரு. போடு கொலை பாப்பா, அடுப்பத்தையே கருப்பெல்லாம் இருந்தாலும் உருவி வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். ஒரு 2 மூணு கடலை எண்ணெய், 2 3 கப்பு வரும். ஒரு தட்டம் கருப்பெல்லாம் தலை. நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். தலை சீவினா ஈப்பில் கொத்து கொத்தா மயிறு வருது. நல்லா நுணுங்குது, இன்னும் அரைக்கலாம். அதா ஒரு அரை பூணு கடலை எண்ணெய், மிளகு ஒரு பூணு, நல்லா மிளகு பொரியணும். மிளகு நல்லா வடிக்குது. இதுக்கு மேலே ஒரு பூணு சீரகம், மிளகும் சீரகமும் நல்லா பொரியணும். நல்லா பொரியுது பாரு. கரையான்னு இந்த மிளகு விளையாட ஆகி போச்சு. போதும், இந்த அளவு வறுபட்டா போதும், இறக்கலாம். இது மேலேயே கொட்டிடலாம். எல்லாமே கொஞ்ச நேரம் ஆட்டு. கருவேப்பிலை மணமே தனி மணம்தான். எப்படி மணக்குதுன்னு பாரு. இந்த அளவுக்கு இடிச்சா போது, வலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பசியாக இருக்குது பாரு. இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கணும். இடிச்சிட்டு வந்தாச்சு. சட்டி அடுப்புமா வச்சுக்கலாம். ஒரு பூணு நெய்,
நெய் நல்லா உருவிட்டு, அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிட்டு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியுது. இடித்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச மறுபடியும் இடித்து வச்ச கருவேப்பிலை போட்டு ஒரு தடவை தலைக்கலாம். 2 கப்பு ரவை போட்டுக்கலாம். 4 கப்பு தண்ணி. மூணு 4 கப்பு தண்ணி. தண்ணி வந்து 5 கப்பு வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லா கொதிச்சு வேவிட்டு, நல்லா கொதிக்குது. 2 மிளகாய் சுட்டு போட்டுக்கலாம். அந்த களிக்கிற துடுப்புங்க நல்லா 2 மூணு உடச்சிடணும். நல்லா நுணுக்கி கொடுக்கணும். சரியா? நுணுக்கி வச்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வேணும். இதுக்கு போதுமான உப்பு, நல்லா கொதிச்சு வெந்து போச்சு. நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே ரவை போட்டுக்கலாம். கொட்டிக்கிட்டே இரு, நான் கிளறிக்கிட்டே இருப்பேன். கொட்டு 2 கப்பு ரவை. அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு. கொட்டிக்கிட்டே இரு, கொட்டிக்கிட்டே இரு. நீ கொட்டு, அதையும் கொட்டு. நல்லா வேகணும். 5 கப்பு வச்ச பத்தலை. இன்னொரு கப்பு தண்ணி, 1 கப்பு ஊற்று. அஞ்சு 2 7 கப்பு. 2 கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கிறேன். நல்லா வேகணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வேக வேணும். கண்ணையா சொந்த தேங்காய் எடுத்தா. நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே சுரண்டி வச்சு தேங்காயே 1 கப்பு போட்டுக்கலாம். போட்டுனாயா? போடு. கொத்தமல்லி தலை 1 கப்பு கொண்டா. நல்லா பொடி நறுக்கண்டா. தேங்காயை போட்டு நல்லா கிளறிட்டு 1/2 கப்பு கொத்தமல்லி கீரை அதுலேயே போட்டு நல்லா கிளறிக்கலாம். போது இறக்கலாம். நல்லா ஆட்டு. சரி ஆட்டு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆட்டு. ஆறிக்கிடுச்சு. இதுக்கு மேலே கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கி மணக்குது பாரு.
கொலக்கட்டை பிடிச்சாச்சு, தேங்காய் சட்னி ஆட்டிக்கலாம். கண்ணே எடுத்தா கண்ணே. சரியாயா? ஒரு கப்பு தேங்காய், அரை கப்பு கடலை, ஒரு வரமிளகாய், 3 பல்லு பூண்டு, 3 பல்லு பூண்டு. அதுக்கு போதுமான உப்பு. அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். சட்னி ஒன்று ரெண்டு ஆட்டினா தான் நல்லாயிருக்கும். பாப்பா இஞ்ச கொண்டா, முதல்ல போட்டுருக்குன்னு கொண்டா கொண்டா. இஞ்சி கொண்டா சாமி, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி. நல்லா மஞ்சிக்கிடுச்சு, வலிச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி ஒன்று ரெண்டு ஆட்டினா தான் நல்லாயிருக்கும். சட்னி தாளிக்கல, வேலைக்கு நேரம் ஆகி போச்சுண்ணே, நீங்கள் தாளிச்சிங்க. மிளகு, கருவேப்பிலை, கொலக்கட்டை ரெடி, வாங்க சாப்பிடலாம். என்னங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே. சரியாயா? கொலக்கட்டை சூப்பராக இருக்குதுங்க. கொலக்கட்டை சூப்பராக இருக்குதா? கொலக்கட்டை சட்னிக்கு சூப்பராக இருக்குது. கொலக்கட்டைக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதாயா? சரி, உப்பு காரம் எல்லாம் சரியாக்குதுல்ல? சரியாகுதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கொலக்கட்டை பாரு, பார்க்கும்போது சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா இருக்குது பாரு. சூப்பராக இருக்குது. சட்னிக்கு கருவேப்பிலை இருந்தால் கொலக்கட்டைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை கசக்காதான் பைங்க, கருவேப்பிலை போட்டுக்குதான்னு கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அதை போ